ஹாய் என்விஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பயங்கரமான ஆப்ரேஷன் பண்ண போறோம். இத்தனை நாளா ஆப்ரேஷன்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறோம். நம்மளாம் இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ண போறோம். பாத்துங்க, இவர் தான் சீஃப் டாக்டர். இந்த லேப்டாப்பை தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி இதோட கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் கிட்னியை மாற்ற போறோம். கிட்னினா என்னன்னா ரேம். எங்களோட பாஷையில் நாங்கள் அதை கிட்னியாக வச்சுருக்கோம். அதை நாங்கள் இப்போ மாற்ற போகிறோம். பாருங்கள், புது ரேம் வாங்கிட்டோம். அதோட எஸ்எஸ்டியும் சேர்ந்து மாற்ற போகிறோம். பாருங்கள், இதுதான் நாங்கள் 8GB DDR3 ரேம் வாங்கியிருக்கோம். அதே சமயத்தில் 250GB SSDயும் வாங்கியிருக்கோம். இதோட எக்ஸ்ட்ரா ஒரு கேடி வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்மளோட ஹாலே உள்ளே இருக்கிற இதில் இருக்குல்ல ஹார்ட் டிரைவ், அதுதான் அதை மாற்றி இப்போ எக்ஸ்ட்ரா போட்டு இதை உள்ள கேடி சொருவி இருப்போம். வாங்க நம்ம ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல படுக்க போட்டு வெப்பன்ஸ் டேக் தி வெப்பன். ஏன்னா அசிஸ்டண்டா இருந்துட்டு எந்த ஒரு வெப்பன் எடுத்தறதுனா என்னடா நீ எதுக்கு அசிஸ்டண்டா இருக்க? உனக்கு என்னடா வேணும் இப்ப? சக்சஸ் ஆகுமா? அதெல்லாம் கண்டிப்பா. எதுக்கு இருக்கேன்? ஏன்னா இதுக்கான தெர்மல் பேஸ்ட்டை வாங்கும்போது ராஜன் அதை தான் சொல்லி விட்டாரு. பண்ணி காமிச்சிட்டு என்ன ஒர்க் ஆயிடுச்சு, நீ என்ன கடையை வச்சிருக்க, உனக்கு ஆப்போசிட்ல நான் ஒரு கடையை போடுறேன் பாரு, சிஸ்டத்துக்காகவே சொல்கிறேன். நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஏன் அனந்தியை எடுத்துக்கொள்ளவும் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் எவ்வளோ கஷ்டம்னா இதில் தான் நமக்கு பெரிய போராட்டமே. எடுத்து கழட்டுறது கூட பிரச்சனை இல்லை, அதுக்கான ஸ்க்ரூவை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய மேட்ரு. இல்லை அதுவும் இல்லையா? இல்லை. Can I try this? பாருங்க, முருகரை முன்னாடி உட்கார வச்சு ஆப்ரேஷன் பண்றோம். முருகா, முத்து குமரா, கண்டா கடம்பா கதிரவேலா வடிவேலா, என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. வெற்றிவேல் சொல்லுங்கடா வீரவேலு. இந்த லேப்டாப் ஓனர் பார்த்தானா உயிரியே விட்டுருவான். இப்ப நீ ஓனர் இல்லையா? திறந்துடுச்சு. என்னடா நிமித்துற? இது பெடெக்ஸ்டா, இதுதான் ஃப்ரண்ட். ஃபுல் கீபோர்டுட்ட. எஸ், பழைய லேப்டாப்புக்கெல்லாம் இருக்கிறது தானே? அந்த மாதிரி மாடல் இல்லைல்ல. ஹெச்பியில் இந்த ஒரு பேண்டில் இதை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது லெனோவோடா? யா, அதே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். என்னடா இந்தா எதையோ ஸ்டூலாக வச்சு யூஸ் பண்ண என்னடா பண்ணுறது? நாம ஜிஹெச்லேருந்து ஆட்டை போட்டோம். இல்லை, இது நம்ம இவங்ககிட்ட வந்து ஆட்டை போட்டது. டேய், தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலான்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்கள் வாயில் வராதாடா? இங்கே பாருங்க, ஃபேன் சுற்றுது. கழட்டு ஆனால் ஒரு லேப்டாப், இந்த லேப்டாப் தான். பார்த்துங்க, கழட்டு ஆன் பண்ணால் ஒரு அடியாக முடிச்சுட்டு போயிடும். படுத்துட்டான். ஸ்டெப்பை இப்போ டிட்டாச் பண்ண போகிறோம். எதை பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். இல்லைன்னா பால் தான். இல்லை, லேப்டாப்புக்கு இன்னொரு 2 ஸ்க்ரூ பண்ண பிறகு வந்துட்டேன். கவர்மெண்ட் லேப்டாப்லாம் சீக்கிரம் இந்த இடத்துல பிடிச்சின்னு ஒரு சவுண்ட். பக்கத்து வீட்டில் தண்ணி ஊற்றுறாங்க. பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டோம். வெற்றிகரமாக நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம். நம்மலாம் கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறதே ஆச்சரியம்தான். கழட்டணுன்னு இந்த மாதிரி ஒரு இதை மட்டும் கொஞ்சம் பேட்டரி டேமேஜ் ஆகுதா? அதனால இதை அப்படியே வச்சுட்டு அலங்காமல் கழட்டோம்ல, அப்படியே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என் தலைவன் கொண்டு வந்த பழையன பகுதலும் புதியன புகுதலும்.
ரேமை ஃபிட் பண்ணியாச்சு. இவனை பிடிக்காததுக்கு காரணம் இந்த ஒயர் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப லூஸாக இருக்குது. இழுக்கும் போது எங்களுக்கு அந்த லைட்டாக ஒயர் தெரியுது. ஏதோ ஒரு பின் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால் பேட்டரி ஆக்சஸ் பண்ண முடியாததுனால வந்து நாங்கள் இதை எப்படியே வச்சு யூஸ் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு கழட்ட முடிஞ்சால் ஈஸியாக கழட்டிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்போதைக்கு எங்களுக்கு கழட்ட முடியாமல் இருக்கிறது தான் நல்லது. யாரானுங்க போதும் அந்த நான் ஹோல்ட் பண்ணிடு. சும்மாவா A2D என்ன ஃபேன் பாய்டா. ஹாய் சோல்ஜர்ஸ். ரைட் டு ரிப்பேருக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தன் இருக்கக்கூடாது. இப்போ இந்த கேடையை நம்ம பாருங்க, இதுதான் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் கொடுத்தா ஹார்ட் டிரைவ். அதான் ஐ மீன் HSS. மறந்துட்டியா? ஏன் ஸ்க்ரூலன்னா இது வந்து ஒரு ரன்னிங் மெக்கானிசம். உள்ள ஒரு சிடி இருக்கும், அதை சுற்றுறதுனால எப்படி பாட்டெல்லாம் பாடுறது. ஒரு குட்டி மோட்டர். கல்ட்ரா மோட்டரை பார்த்துடலாம். நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. சொல்லு பொட்டி சக்ஸஸ் ஆன் பண்ணால் தான் தெரியும். ஐயோ எதுக்கு இதில் இல்லாமல் இதில் மட்டும் கண்டுபிடிக்க சரியா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் ப்ராசஸர் கழட்ட போகிறேன். இந்த ப்ராசஸர் நானும் பார்த்ததே கிடையாது. இது ஒரு APU, அதாவது இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு அண்டு CPU ரெண்டும் சேர்ந்த மாதிரி. கவர்மெண்ட் லேப்டாப்லாம் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட்டு எங்களோட நாலேஜ் கெயின் பண்ண இதுவே போதுமான அளவு இப்போதைக்கு. பாருங்க, இதுதான் அது பேர் என்ன ப்ராசரா? இது ஹீட் சிங்க் தான் விளக்கண்ண. இது பெடெக்ஸ்டா ஃப்ரண்ட் இங்கே இருக்குது, ப்ராசர் இங்கே இருக்குது. இடம் பாருங்க, இதுவும் வந்து ஓசியில் வாங்கிட்டு வந்தது தான். ஏன்னா தெர்மல் பேட்ச் காஞ்சிருச்சு. நம்ம இதெல்லாம் வாங்கும் போது ஒரு நல்ல தனியாக கிடைக்காதாடா? இல்லைடா, ஐசோஃபைல வச்சு மட்டும்தான் இதை எடுக்கணும், வேறு எதையும் வச்சு எடுக்காதீங்க. AMD ப்ராசஸரா? தெர்மல் பேஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வந்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க. எங்களால் வாங்கிட்டு வர முடியுமா? இப்படி அதுவும் திறந்தரிசி எப்படி வேணாலும் அப்போ போடலாம். எங்களை மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா? அழுத்தி ஏன்னா நாங்கள் ஓசியில் வாங்கிட்டு வந்ததுனால இப்படி அள்ளி பூசிட்டு வந்துட்டோம். இதை கூட வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இல்லை தான் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை தெர்மல் பேஸ்ட் போட்டு பண்ணிடுவோம். சொந்தமாக வாங்கி பண்ணிடுவோம். போட்டு பண்ண மாட்டோம், வாங்கி பண்ணிடுவோம். ஓகே, வேணாலும் பார்த்துட்டிங்களா? முடியலாமா? முடியாச்சே. சே, எனக்கே பூரிப்பாக இருக்குது. என்ன காரணம்னா இதெல்லாமே நானே யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஆனால் யூடியூப்பில் பார்த்தது இப்போ நானே பண்ணுங்கிற போது ஆனாகுமா ஆனாகாதுங்கிறதா கேட்காத. ஒரு ஸ்க்ரூவை கழட்டி விட்டான். என்னென்ன பண்ணியிருக்கோம்னா ஓல்டு தெர்மல் பேஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக தெர்மல் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் 4GB ரேமை நம்ம 8GB ரேமை அப்கிரேட் பண்ணியிருக்கோம். SSD ஹார்ட் டிரைவ் ரிமூவ் பண்ணிட்டு SSD ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ரிமூவ் பண்ண ஹார்ட் டிரைவை எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கேடி தனியாக வாங்கணும். சரியா வேலை செஞ்சிரு. வழியாக வந்து நம்ம அது எல்லாம் போட்டாச்சு. இதுதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஓகே. ஆன் பண்ணால் தான் தெரியும். ஆன் பண்ணு. 3 2 1. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். இங்கே பாருங்க, நம்ம வந்து ஒரு வழியாக வந்து அந்த லேப்டாப்புக்கு உயிர் கொடுத்துட்டோம். ஆன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இப்போ வந்து நம்ம OS போட்டு செட்டப் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். வாய்ஸ் போடுறதுலாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரியுங்கிறதுனால நாங்கள் இதை ஸ்கிப் ஆமாம், பண்ணி இது